நீ நடிகனானினா பெரிய நடிகனாவ, அவனுக்கு ஏனோ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமே தோன்றவில்லை. அது வந்து நித்யானந்தாவை ரெசம்பிள் பண்ணுற கதாபாத்திரம் என்று டேனியல் பாலாஜி ஃபோனுக்கு டெய்லி நூற்றுக்கணக்கான ஃபோன் கால்கள் அவரை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவானுங்களாம். என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, கௌதம் வாசுதேவ் மேனனின் ஆஸ்தான நடிகர் டேனியல் பாலாஜி நேற்று 29/3/2024 இரவு 10:30 மணி அளவில் காலமானார். இவர் கௌதம் மேனனின் காக்க காக்க, என்னை எறிந்தால், வேட்டையாடு விளையாடு, அச்சம் என்பது மடமையடா என்று பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். இது தவிர பொல்லாதவன், விஜய் கூட பிகில் போன்ற இன்னும் பல படங்களிலும் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் நன்கு பரிச்சயமான நடிகர் டேனியல் பாலாஜி. டேனியல் பாலாஜி பற்றி இன்று பிரபல டைரக்டர் வேலு பிரபாகரனிடம் பேசினேன். அப்போது அவர் சொன்னார், அடையாறு திரைப்படக் கல்லூரியில் என் தம்பி ராஜா கூட தான் விஸ்காம் படிச்சுட்டு இருந்தான் பாலாஜி. அவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் வந்து வெறும் பாலாஜி தான். என் தம்பி கூட தான் விஸ்காம் படிச்சுட்டு இருந்தான் பாலாஜி. அப்போ எங்கள் வீடு மயிலாப்பூர் லஸ்கார்னில் இருந்தது. எங்கள் வீட்டிலேயே தான் தங்கிட்டு இருந்தான் பாலாஜி. விஸ்காம் முடித்த பிறகும் அவனுக்கு டைரக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்ததே தவிர அதுக்காக பெருசாக எந்த முயற்சியும் எடுத்துக்கலை. ஏனோ தெரியல, அவனுக்குள்ள ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருந்தது. அவன் மனசுக்குள்ள டிவி பார்ப்பது, தூங்கி கொண்டிருப்பது என்றே நாட்களை நகர்த்திக்கிட்டு வந்தான். அப்போ கொஞ்சம் வெயிட்லாம் போட்டிருந்தான் அவன். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், அவனோட நிறம் அசலான தமிழனின் கருப்பு நிறம், அழகான பெரிய கண்கள். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், நீ டைரக்ஷன் கூட 2ஆம் பட்சமாக வச்சுக்கோ, நீ நடிகனானினா பெரிய நடிகனாவ, உன் முகம் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்குது, ஆனால் இது போல் வெயிட் போட்டிருந்தீனாக்கா உனக்கு ஆக்டிங் சான்ஸ் கிடைக்காது, டெய்லி வாக்கிங் போ, ஜிம்முக்கு போ என்று அவனிடம் நான் தினமும் சொல்லியே அவனை அதுக்கு நான் பழக்கப்படுத்தினேன். அதன் பிறகு என் பேச்சை கேட்டுக்கொண்டு உடம்பை நல்லா ட்ரிம் ஆக்கிக்கிட்டு நடிப்பு வாய்ப்பை தேடினான். அப்போது தான் ராடன் மீடியாவுடைய சித்தி சீரியலில் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து முதல் சீரியலிலேயே புகழ் பெற்றான். ஏனோ தெரியவில்லை, அவனுக்கு வந்து நிறைய பணம், ஒரு படத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம்லாம் சம்பளம் வாங்கிக்கிட்டு நல்ல வசதியாக வாழ்ந்தும் கூட அவனுக்கு ஏனோ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமே தோன்றவில்லை. அதற்கு மாறாக கோயில் கட்ட போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எத்தனையோ நம்ம ஊரில் ஏழை மக்கள் எவ்வளோ விதங்களில் கஷ்டப்படுறாங்க, கல்வி வசதி இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல் எவ்வளோ விதங்களில் கஷ்டப்படுறாங்க, அந்த மக்களுக்கு உன் பணத்தை நீ செலவு பண்ணலாமே, கோயில் எதுக்கு கட்டுற அப்படின்னு நான் சொன்னேன். அவன் சொன்னான், இல்லை, என் கனவில் கடவுள் வந்து எனக்கு கோயில் கட்ட சொல்லியிருக்காரு. அவர் பெரியாரிஸ்ட், அவர் வேலு பிரபாகரன், அதனால் அவர் அப்படி சொன்னார். எனக்கு அந்த கோயில் விஷயத்துலலாம் உடன்பாடு இல்லை. சரி, நான் வந்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணலை, நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து மது, சிகரெட் மாதிரியான எந்த கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட கிடையாது. அவனுடைய இழப்பு ரொம்ப வேதனைப்படுத்துது என்று என்னிடம் பகிர்ந்தார் டைரக்டர் வேலு பிரபாகரன். இந்த பாலாஜி, டேனியல் பாலாஜி என்ற பெயர் இருப்பதாலேயே ஒரு
பெரிய சர்ச்சையை சந்தித்தார் தன் வாழ்க்கையில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஜீ டிவியுடைய வெப் சீரிஸ் காட்மேன் வெப் சீரிஸில் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பாலாஜி. அதாவது ஒரு கெட்டவன், அவன் இன்னொருத்தரால் சாமியார் ஆக்கப்படுறான். ஜெயப்பிரகாஷ் என்பவரும் ஒரு போலீஸ் சாமியாராக நடிச்சிருப்பார். அவர் சொல்லுவார், பிராமின் மட்டும்தான் வேதம் படிக்கணும்னு இல்லை, நீ கூட வேதம் படி, அதை வேதம் படிச்சுட்டு நீயும் வந்து சாமியார் மாதிரி பல விஷயங்களை பேசினியாக்கா மக்கள்லாம் உங்ககிட்ட மயங்கிடுவாங்க, நீ அதை வச்சு கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் அவர் இவருக்கு பாலாஜிக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் வரும்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த சீரீஸை நான் பார்க்கல. அதுக்கு பிறகு சாமியார் ஆனதுக்கு பிறகு இந்த கேரக்டர் வந்து உண்மையாகவே நல்லவனாக மாறிடுங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வந்து காண முடியாத விஷயம் இது. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் முன்ன காலத்தில் இருந்திருக்கிறாங்க, காஞ்சி பெரியவர், மகா பெரியவர், அவரை மாதிரி ஒரு சிலர் உண்மையான துறவிகளாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் சாமியார் பயல் எல்லாமே வந்து அயோக்கியனாக தான் இருக்கிறான். பட் அந்த வெப்சீரிஸில் அந்த மாதிரி சாமியாரான பேர் நல்லவனாக ஆகிற மாதிரியாக ஒரு கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது வந்து நித்யானந்தாவை ரெசம்பிள் பண்ணுற கதாபாத்திரம் என்று சிலர் சொல்லி அதற்கு எதிர்ப்புகள்லாம் வந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நித்யானந்தாவுக்கு கொஞ்சம் ஆதரவு இருந்தது தமிழ்நாட்டில். இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரியல, அன்றைக்கி இருந்தது. ஸோ நித்யானந்தாவை இழிவுபடுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனங்கள்லாம் வந்தது. அப்போது அந்த சமயத்தில் டேனியல் பாலாஜி ஃபோனுக்கு டெய்லி 100கணக்கான ஃபோன் கால்கள் வந்து அவரை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவானுங்களாம். ஏண்டா நீ கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு நீ ஏண்டா இந்து சாமியார் வேஷத்தில் நடித்து இந்து சாமியாரை இழிவுபடுத்துகிற அப்படின்னுலாம் பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இவர் வந்து ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் வந்து அறிவித்தார், என் பேர் தான் டேனியல் பாலாஜியை தவிர என்னுடைய உண்மையான பெயர் பாலாஜி தான், நான் ஒரு ஹிந்து தான், நான் முதல்ல நடித்த சித்தி டிவி சீரியலில் என்னுடைய கதாபாத்திரம் டேனியல் இருந்தது. அந்த கதாபாத்திரம் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆச்சு. அதுக்கு பிறகு அடுத்து நான் நடித்த அலைகள்ன்ற டிவி சீரியலில் டைரக்டர் சுந்தர் கே விஜயன் தான் முதல் முறையாக என்ன டேனியல் பாலாஜி அப்படின்னு டைட்டில் கார்டில் போட்டார். அதுக்கு பிறகு அந்த பெயரே, அந்த ப்ரிஃபிக்ஸ் நேமே எனக்கு நிரந்தரமாகிடுச்சு. மற்றபடி நான் ஒரு இந்து தான். ஆவடியில் நான் என் சொந்த செலவில் ஒரு கோயில் கூட கட்டியிருக்கிறேன். நான் வந்து பக்தி இல்லாதவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். விஜய் கூட பைரவான்ற படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருந்தார் டேனியல் பாலாஜி. அப்போது அந்த படத்தோட டைரக்டர் பரதன் பாலாஜிக்கிட்ட சொன்னாராம், பாலாஜி எப்போவுமே ரொம்ப நீளமான தலைமுடியோடு தான் இருக்கக்கூடியவர், இந்த படத்தில் வில்லன் கேரக்டருக்காக நீ தலையை மொட்டை அடிச்சுக்கணும், அப்போ தான் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் என்று டைரக்டர் பரதன் சொல்லியிருக்காரு. அதை கேள்விப்பட்ட விஜய் இவர்கிட்ட ஒரு நல்லெண்ணத்தோடு அட்வைஸ் பண்ணாராம், நீ மொட்டையெல்லாம் அடிச்சுக்காத, அதுக்கப்புறம் உனக்கு தலைமுடி மறுபடியும் நிறைய வளர்கிற வரைக்கும் உனக்கு அடுத்த பட வாய்ப்புகள் வராமல் போயிடும், அதனால் நீ மொட்டை அடிச்சிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு டைரக்டர்கிட்ட அப்படின்னு ஒரு குட் அட்வைஸ் கொடுத்தாராம். ஆனால் அதுக்கு பிறகும் கூட பாலாஜி ஒரு கதாபாத்திரம் என்ன கேட்கிறதோ, நடிகன்கிட்ட என்ன கேட்கிறதோ அதை கொடுப்பது தான் அந்த நடிகனின் கடமை, அதனால் என் தலைமுடியை நான் அதுக்காக மொட்டை அடிச்சுக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுட்டு நடித்தார் பைரவா படத்தில். தான் இறந்த பிறகும் கூட 2 பேரின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்திருக்கிறார் டேனியல் பாலாஜி. அவர் உயிருடன் இருந்தபோதே தான் இறந்த பிறகு கண்தானம் செய்வதற்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். எனவே நேற்றிரவு அவர் கொட்டிவாக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் இறந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கிற ப்ரோமெட் ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை செய்து
அவருடைய கண்களை எடுத்து பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒருத்தர் கண்தானம் செய்தால் அதில் 2 கண்கள் பெறப்படும் இல்லையா? அந்த 2 கண்களில் ஒரு கண்ணை பார்வையில்லாத ஒருத்தருக்கும் இன்னொரு கண்ணை பார்வையில்லாத இன்னொருத்தருக்கும் பொருத்துவது தான் மருத்துவ உலகத்தின் நேதி. அதன்படி டேனியல் பாலாஜி மூலமாக பார்வையில்லாத 2 பேரின் வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்கப் போகிறது என்பது ஒரு நல்ல விஷயம், ஒரு புண்ணிய காரியம். இன்றைக்கு சென்னை அயனாவரம் வரதாம்பாள் காலனியில் இருக்கும் டேனியல் பாலாஜியின் வீட்டில் மக்களின் அஞ்சலிக்காக இப்போது அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளை அவரது உடல் இறுதி சடங்குகளுடன் தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டேனியல் பாலாஜியின் ஆன்மா சாந்தி அடைய கடவுளை பிரார்த்திப்போம்.